வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய திசை சுக்கிர மகா திசை. இந்த சுக்கிர மகா திசைங்கிறது 20 வருடம். இந்த சுக்கிர மகா திசைங்கும் போது சுக்கிர பகவானை எப்படி முறையா வழிபாடு செய்யுங்கிற ஒரு கோட்பாட சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. பொதுவா சுக்கிரன்னா கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. சூரியனோட நிலையிலிருந்து 45 பாகைக்குள் இருப்பவர். அனைத்து கலைகளுக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். வெண்பட்டு நிறம் கொண்டவர். பஞ்சபூதத்தில் நீரின் தன்மையை கொண்டவர். கருடனை வாகனமாக கொண்டவர் சுக்கிரன். பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட சுக்கிரன் சுபத்தன்மை உடையவர். சுக்கிரனின் தசையில் நன்மையான பலன்கள் ஏற்பட வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து லட்சுமி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலிலும் வழிபடுவதும் சிறப்பானதாகும். கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சனூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் சுக்கிரனுக்கு பரிகார ஸ்தலமாகும். வெண்மை நிறம் உள்ள வஸ்திரம், வெண் தாமரை மலர்கள், மொச்சை, பயிறு வகை தானியங்களை சமர்ப்பித்து வழிபடுதல் மிகுந்த மென்மேனி அளிக்கும். மேலும் ஜாதகங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.